இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரகசிய தன்மையை பேணுவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு உரிமை உண்டு. நாட்டில் நடைமுறையில் உள்ள ஊடக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஆதாரங்களின் ரகசிய தன்மையை பேணுவதற்கு ஊடகவியலாளர்களுக்கு உரிமை உண்டு. அதே வேளையில் ஒரு செய்தி குறித்து போலீஸ் புகாரை பெற்ற பிறகு ஊடகவியலாளர்களை விசாரிக்கும் நடவடிக்கையை முரணாக கருத முடியாது என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர்மட்ட தலைமை மாற்றம் தொடர்பான செய்தி குறித்து வாக்குமூலத்தை பதிவு செய்ய போலீசாரால் அழைக்கப்பட்டிருந்த மலேசியா கினி செய்தி இணையதளத்தின் 3 ஊடகவியலாளர்கள் பற்றி கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு கூறினார். குற்ற செயல்களில் ஈடுபடும் குழந்தைகளின் புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என அறிவுறுத்து. குற்ற செயல்களில் ஈடுபடும் குழந்தைகளின் புகைப்படங்களை ஊடகங்களில் வெளியிட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டு குழந்தை சட்டம் செக்ஷன் 15 உட்பிரிவு 2க்கு ஏற்ப இச்செயல் முரணானது என்றும் இச்செயலில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்படலாம் என்று சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசரினா ஒத்துமான் நினைவுறுத்தினார். வாகனம் ஓட்டும் உரிமம் இன்றி வாகனத்தை ஓட்டியதாக கடந்த திங்கட்கிழமை சிப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 12 வயது சிறுவன் சம்பந்தப்பட்ட வழக்கை குறிப்பிட்டு அவர் தனது முகநூல் பதிவில் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கடந்த மாதம் 2 சிறுவர்களுடன் ஃப்ரெடுவா விவா ரக வாகனத்தை ஓட்டி சென்ற 12 வயது சிறுவனின் 1 நிமிடம் 49 வினாடிக்கான காணொலி தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இதனிடையே கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பூச்சோங் தாமான் புத்ரா இம்பியானில் பெரடுவா விவா வாகனத்தை ஓட்டி சென்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை அச்சிறுவன் மறுத்துள்ளார். சாவ் பாவ்லோ புறநகர் பகுதியில் விமான விபத்து, 60க்கும் மேற்பட்டோர் பலி. சாவ் பாவ்லோ புறநகர் பகுதியில் வெள்ளிக்கிழமை உள்நாட்டு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 60க்கும் மேற்பட்ட பயணிகளும் அதன் பணியாளர்களும் உயிரிழந்தனர். ADR 72500 என்ற அந்த விமானம் வடமேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் விபத்துக்குள்ளானதாக விமான கண்காணிப்பு தரப்பு அகப்பக்கம் தகவல் வெளியிட்டது. 2283 விமானத்தில் இருந்த அந்த பணியாளர்கள் உட்பட 62 பயணிகளும் உயிரிழந்ததாக சம்பந்தப்பட்ட அந்த விமான நிறுவனமான ஓபாஸ் தனது ஆரம்பகட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அங்கு விரைந்த அவசர கால குழுவினர் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து உள்ளூர் அதிகாரிகள் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. கேஸ் லெவல் பரணவிலிருந்து புறப்பட்ட அவ்விமானம் சாவ் பாவ்லோவின் முதன்மை அனைத்துலக விமான நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:30 மணி அளவில் கட்டுப்பாட்டு அறையுடன் அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனிடையே அந்த விமானத்தில் 58 பயணிகள் இருந்ததாக ஓபாஸ் நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அந்நிறுவனத்தின் இணையதளம் வெளியிட்ட அறிக்கையில் அந்த எண்ணிக்கை 57 பேராக மாற்றம் செய்யப்பட்டது. ஊராட்சித்துறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள ஆய்வு. 1976ஆம் ஆண்டு ஊராட்சித்துறை சட்டம் 171 கண்ட இடங்களில் குப்பைகளை வீசும் குற்றவாளிகளுக்கான தண்டனை தொடர்பான உட்பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் KPKDயின் ஆய்வு செய்து வருகிறது. அபராதம் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாத பட்சத்தில் குற்றவாளிக்கு சமூக சேவையை தண்டனையாக விதிப்பதும் இதில் அடங்கும் என்று அதன் அமைச்சர் ஞாங்கோர் மிங் தெரிவித்தார். குப்பைகள் வீசுபவர்கள் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வெப்ப நேரத்தில் சாலையை சுத்தம் செய்வதும் அடங்கும். குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுபவர்களை டிக்டாக் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அவர். சனிக்கிழமை கம்பாரில் நடைபெற்ற வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் புரோகிராம் சென்துவா காசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஞாங்கோர் மிங் அவ்வாறு தெரிவித்தார். சுங்கைபுலோ வட்டாரத்தில் 300 மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி. போக்கஸ் பாயிண்ட் விஷன் கேர் குரூப்பும் பெர்பதான் நேஷனல் பிரிகேட் பெர்னாஸும் இணைந்து சுங்கைபுலோ வட்டாரத்தில் உள்ள 3 பள்ளிகளை சேர்ந்த 300 மாணவர்களுக்கு நேற்று மூக்கு கண்ணாடிகளை வழங்கின. இதில் ரெஹமான் புத்ரா இடைநிலை பள்ளி, புக்கிட் தாரா தமிழ் பள்ளி மற்றும் சுபாங் சீன பள்ளி ஆகியவை அடங்கும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ராமன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனமான பெர்னாஸ் சமூக பொறுப்பு அடிப்படையின் ஒரு பகுதியாக போக்கஸ் பாயிண்டுடன் இணைந்து 3 பள்ளிகளும்
குறிப்பாக B40 பிரிவு மாணவர்களுக்கு இலவச கண்ணாடிகளை வழங்கியதோடு மற்றும் கண் பரிசோதனைகளையும் மேற்கொண்டதாக டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இருதரப்பும் மக்களுக்கு இதுபோன்ற உதவிகளை கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றன. இது சுங்கைபுலோ மக்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றார் அவர். 3 பள்ளிகளை சேர்ந்த 855 மாணவர்கள் கண் பரிசோதனை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். சுங்கைபுலோ பகுதி மக்களுக்கு இலவச சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என ரமணன் தெரிவித்தார். ஸ்கேட் ஆசியா பனிச்சறுக்கு போட்டி ஸ்ரீ அபிராமி 2ஆம் நிலையில் வெற்றி. நேற்று தாய்வான் தலைநகரில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டில் ஸ்கேட் ஆசியா பனிச்சறுக்கு போட்டியில் நாட்டின் பனிச்சறுக்கு தாரகை ஸ்ரீ அபிராமி சந்திரன் 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார். 14 வயதிற்கு உட்பட்ட ஃப்ரீ ஸ்டைல் பிளாட்டினம் பிரிவில் 2ஆம் இடத்தை பிடித்து அவர் நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக ஸ்ரீ அபிராமியின் தந்தை சந்திரன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த போட்டியில் 9 நாடுகளை சேர்ந்த 35 கிளப்புகள் கலந்து கொண்டன. இம்மாதம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 11ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற்றது என்றார் அவர். இவ்வாண்டு நடைபெற்ற 4 அனைத்துலக போட்டிகளில் சிறந்த அடைவு நிலையை ஆசியான் டிராபி போட்டியிலும் கலந்து கொள்ளவிருப்பதாக சந்திரன் கூறினார். அப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஸ்ரீ அபிராமி பயிற்சிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். செமந்தான் தோட்டம் சட்ட அடிப்படையில் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் பிரதமர். பத்து முகிமேல் 263.272 ஏக்கர் நில உரிமை விவகாரத்தில் செமந்தான் தோட்ட நிறுவனத்திற்கு சாதகமான உயர்நீதிமன்றத்தின் முடிவை சட்ட அடிப்படையில் மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய தேவை இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நீதித்துறையின் முடிவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் நீதிமன்றத்தின் அம்முடிவு நாட்டிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் கருதுவதாக அவர் கூறினார். எனவே இந்த சட்டத்தை மீண்டும் பரிசீலிக்கும்படி நான் அமைச்சரவைக்கு பரிந்துரைக்கவிருக்கிறேன். இதற்கு காரணம் இந்த கொள்கை பயன்படுத்தப்பட்டால் சுதந்திரம் அடைந்தது முதல் அல்லது அதற்கு முன்னர் அரசாங்க நோக்கத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட மக்களின் நிலங்கள் பின்னர் தனியார் கையகப்படுத்தி அல்லது தனியார் துறை விவசாய நிலத்தை வாங்கி பின்வரும் வாரங்களில் தொழில்துறை நிலமாக மாற்றம் கண்டால் என்னவாகும் என்றார் அவர். அதன் தொடர்பில் அடுத்த வாரத்தில் அமைச்சரவையுடன் கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இதற்கு முன்னர் ஜாலான் டூதா என்று அடையாளம் காணப்படும் ஜாலான் துவாங்கோ அப்துல் ஹிலமில் உள்ள நிலத்தை மீண்டும் பெறுவதில் SCSB நிறுவனத்தின் விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் புதன்கிழமை அனுமதி அளித்தது.